என்னோட பழைய வீடியோல நான் போட்டிருந்தேன். சிபிஆர் அண்ட் சிபிஆர் ரிலேட்டட் ஸ்ட்ராட்டஜிய தெரிஞ்சுக்கிறதுக்கு கமெண்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சிபிஆர்ன்ட்டு. உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோல சிபிஆர்னா என்ன? சிபிஆர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்றதுன்னு தெளிவா பார்ப்போம். இந்த வீடியோவ பார்த்துட்டு அப்படியே ரியல் மார்க்கெட்ல உங்க ரியல் மணிய யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாதீங்க. யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க. நீங்க உங்களோட ஓன் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. ப்ராஃபிட்டபிளா இருக்குன்னு தெரிஞ்சா மட்டும் உங்களோட ரியல் மணிய போட்டு ட்ரேட் பண்ணுங்க. ஹலோ ட்ரேடர்ஸ்! நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ட்ரேடிங் சோல்ஜர்ஸ். நான் பிரபு. சிபிஆர்னா என்ன? சென்ட்ரல் பிவோட் ரேஞ்ச். சிபிஆர் இண்டிகேட்டர் எந்த வேல்யூஸை வச்சு ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் டேவோட ஹை, ப்ரீவியஸ் டேவோட லோ அண்ட் ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ். இதை பேஸ் பண்ணி தான் சிபிஆர் இண்டிகேட்டர் ஒர்க் ஆகும். சிபிஆர்ல நிறைய வகை இருக்கு. டெய்லி சிபிஆர், வீக்லி சிபிஆர், மந்த்லி சிபிஆர். டே ட்ரேடிங் பண்றவங்க டெய்லி சிபிஆர் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்விங் ட்ரேடிங் அண்ட் பொசிஷனல் ட்ரேடிங் பண்றவங்க வீக்லி சிபிஆர் அண்ட் மந்த்லி சிபிஆர் யூஸ் பண்ணுவாங்க. மற்ற இண்டிகேட்டர்ஸ்க்கும் சிபிஆருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற இண்டிகேட்டர்ஸ் டைம் ஃப்ரேம் மாற்ற அதோட வேல்யூஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ டெய்லி சிபிஆர் போட்டுட்டு நீங்கள் எந்த டைம் ஃப்ரேம் மாற்றினாலும் அது ப்ரீவியஸ் டேவோட ஹை அண்ட் ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ் அண்ட் ப்ரீவியஸ் டேவோட லோவை வச்சு வேல்யூஸை ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ சிபிஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மாறாது, சேமாக தான் இருக்கும். அதாவது எந்த டைம் ஃப்ரேம் நீங்கள் மாற்றினாலும் டெய்லி சிபிஆரோட வேல்யூ சேமாக தான் இருக்கும். அதனால தான் மற்ற இண்டிகேட்டர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது சிபிஆர் ரொம்பவே பவர்ஃபுல்லான இண்டிகேட்டர். ஃபர்தராக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 செகண்ட்ஸ் மட்டும் இதை கொஞ்சம் பாருங்கள். நம்மளோட யூடியூப் சேனலில் மெம்பர்ஸ்க்கு மட்டும் டெய்லி ஸ்டார்ட் ஆஃப் த டே அண்ட் எண்ட் ஆஃப் த டே சார்ட் அனாலிசிஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். கம்ப்ளீட்டாக வாட்ஸ்அப்லேயே இது எல்லாத்தையும் பண்ணலான் இருக்கோம். இதை சூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியோட ஸ்டார்ட் ஆஃப் த டே அண்ட் எண்ட் ஆஃப் த டே சார்ட் அனாலிசிஸ். அது மட்டும் இல்லாமல் ஸ்விங் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எந்த ஸ்டாக்ஸ்லாம் ஸ்விங் ட்ரேட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அந்த ஸ்டாக்ஸ்லாம் போஸ்ட் பண்ணுவோம். மார்க்கெட் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வாட்ஸ்அப் குரூப் பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் டெக்ஸ்ட் பண்ணலாம். ரொம்பவே இன்ட்ராக்டிவாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாருக்குமே பயன்படணும் அப்படின்றதுக்காக மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணியிருக்கோம். ஒரு ஃபுல் மீல்ஸை விட ப்ரைஸ் கம்மி தான், அட் ஜஸ்ட் ₹99. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. சிபிஆர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 3 லைன்ஸ் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா டாப் சிபிஆர்னு சொல்லுவாங்க. இது சென்ட்ரல் சிபிஆர், இது பாட்டம் சிபிஆர். சிபிஆரை பற்றி ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துட்டோம். சிபிஆர் எப்படி வேல்யூஸை ஃபைன் பண்ணுது, அதுக்கு பின்னாடி இருக்க ஃபார்முலாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிவோட் பாயிண்ட் அதாவது சென்ட்ரல் சிபிஆர். இதை ஃபைன் பண்ணுறதுக்கு ப்ரீவியஸ் டேவோட ஹை, ப்ரீவியஸ் டேவோட லோ, க்ளோஸ் டிவைடட் பை 3. இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் இந்த சென்ட்ரலில் இருக்க பிவோட் லைன் ஃபார்ம் ஆகுது. அண்ட் பாட்டம் சிபிஆர் பார்த்தீங்கன்னா ஹை ப்ளஸ் லோ டிவைடட் பை 2. ப்ரீவியஸ் டேவோட ஹை அண்ட் ப்ரீவியஸ் டேவோட லோ டிவைடட் பை 2 போட்டால் என்ன வருதோ அதுதான் பாட்டம் சிபிஆரோட வேல்யூ. டாப் சிபிஆரோட வேல்யூ எப்படி டிரைவ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிவோட் மைனஸ் பாட்டம் சிபிஆர் ப்ளஸ் பிவோட். இதை யூஸ் பண்ணி தான் சிபிஆர்னா என்ன, சிபிஆரை பார்த்தா நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், சிபிஆரோட வேல்யூஸ் எப்படி டிரைவ் ஆகுது அப்படின்னு பார்த்தாச்சு. சிபிஆர் சார்ட்டில் பார்க்குறீங்கன்னா அது ஒரு சப்போர்ட் இல்லை ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ப்ரைஸ் சிபிஆருக்கு மேலே இருக்கும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் சிபிஆர் வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். சிபிஆருக்கு கீழே ப்ரைஸ் இருக்கும்போது சிபிஆர் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். எப்பயுமே ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும்னு இல்லை, சில நேரங்களில் சிபிஆருக்கு கிட்ட கன்சாலிடேட் ஆகிட்டு சிபிஆருக்கு மேலே பிரேக் அவுட் ஆகும். சிபிஆரில் 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா நேரோ சிபிஆர், இன்னொன்று ஆவரேஜ் சிபிஆர், இன்னொன்று ஒயிட் சிபிஆர். சிபிஆர் நீங்கள் சார்ட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நேரோ சிபிஆர் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த நாளில் ட்ரெண்டிங் டே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆவரேஜ் சிபிஆர் அப்படின்னா ஒயிட் சிபிஆர் இருக்குது அப்படின்னா மோஸ்ட் லைக்லி அன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா சைட்வேஸாக இருக்கும். இந்த மாதிரி சிபிஆர்ஸ் இருக்கும்போது எப்படி ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஸ்ட்ராட்டஜி வீடியோ நான் போட்டிருக்கேன். சேனல் பேஜ்லையும் இருக்குது, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் வீடியோ பார்த்ததில் சிபிஆர்னா என்ன, சிபிஆர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணலான்னு ஒரு பேசிக் ஐடியா கிடச்சிருக்கும். இந்த சார்ட்டை பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த சைடு இருக்கிறது சிபிஆர், இந்த சைடு இருக்கிறது ஜஸ்ட் பிவோட். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து புல்லிஷாக புஷ் பண்ணிட்டு வந்திருக்கு அண்ட் இந்த லெவல்லேருந்து மார்க்கெட் மேலே போயிருக்கு. சிபிஆர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது தெரியும், ஆனால் பிவோட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இங்கே வந்தால் ட்ரேட் பண்ணலான்னு வெயிட் பண்ணியிருந்திருப்பாங்க, கடைசி வரைக்கும் ட்ரேட் கிடைக்காம போயிருக்கும். அண்ட் அகைன் இங்கே பாருங்கள், ப்ரைஸ் போயிருக்கு, அகைன் சிபிஆர் கிட்ட வந்தோடனே சப்போர்ட் எடுத்துகிட்டு நல்லா மேலே போயிருக்கு. பிவோட்டை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்க இந்த லெவலில் வந்தால் ட்ரேட் பண்ணலான்னு வெயிட் பண்ணியிருப்பாங்க, இந்த ட்ரேடை மிஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு சிபிஆரையும் பாருங்கள்.
இது என்ன சிபிஆர்னு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும்னு நினைக்கிறேன். எஸ், இது வந்து நேரோ சிபிஆர், இது ஆவரேஜ் சிபிஆர், இது பார்த்தீங்கன்னா ஒயிட் சிபிஆர். நேரோ சிபிஆர் இருக்க அன்னைக்கு பாருங்க, ப்ரைஸ் புஷ் பண்ணியிருக்கு, அகைன் புல் பேக் கொடுத்துட்டு புஷ் பண்ணியிருக்கு, அகைன் ஒரு புல் பேக், அகைன் ஒரு புஷ். நீங்கள் மூவிங் ஆவரேஜ் இல்லை ஃபிபனாச்சி இது மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த இடத்துல இந்த புல் பேக்ஸ்லாம் நீங்கள் ட்ரேட் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைனாலும் இந்த லோக்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் இந்த இடத்துல ட்ரேட் பண்ணியிருந்திருக்கலாம். நீங்கள் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் யூஸ் பண்ணி இல்லை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் இந்த இடத்துல இருக்க இந்த சப்ளை யூஸ் பண்ணி இந்த ட்ரேடை நீங்கள் எடுத்துருந்துருக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆவரேஜ் சிபிஆர் இருந்திருக்கு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக நல்லா புஷ் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் டே லோவில் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு அகெயின் மேலே போயிருக்கு. ரொம்ப பெரிய மூவ் இல்லை, மார்க்கெட் பார்த்தீங்கன்னா சைட்வேஸாக இருந்திருக்கு. மோஸ்ட்லி ஆவரேஜ் சிபிஆர் இருக்க டேஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒயிட் ரேஞ்சில் மார்க்கெட் சைட்வேஸில் மூவ் ஆகிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒயிட் சிபிஆர் இருக்க டேஸில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நேரோ ரேஞ்ச் அப்படி இல்லைன்னா ஒரு மீடியம் ரேஞ்சில் ப்ரைஸ் வந்து கன்சாலிடேட் ஆகிட்டே இருக்கும். அதாவது சைட்வேஸில் மார்க்கெட் மூவ் ஆகும். ஒயிட் ரேஞ்சுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒய்டான மூவ் கொடுத்துட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகும். சில நேரங்களில் ரொம்பவே டெட் சைட்வேஸில் இருக்கும். ரொம்ப நேரோவாக சைட்வேஸில் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கும். சுத்தமாக ட்ரேட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளுக்கு இருக்கவே இருக்காது. இந்த மாதிரி தான் சிபிஆர் அண்ட் ப்ரைஸ் ஆக்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணணும். சிபிஆர் கூட ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் நீங்கள் மிக்ஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ட்ரேட் ப்ராபபிலிட்டிஸ் இன்னுமே அதிகமாக இருக்கும். உங்களுக்கு அக்யூரசி இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற எல்லா சார்ட்டுமே பார்த்தீங்கன்னா பார்த்து எடுத்தது. இதே மாதிரி எல்லா நேரத்துலையும் ஒர்க் ஆகும்ட்டு இல்லை, மறுபடியும் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒயிட் சிபிஆர் இருக்குது. ஒயிட் சிபிஆர்ன்றது எப்படி கண்டுபிடிப்போம்னா ஒவ்வொரு பிவோட்டுக்கும் உள்ள கேப்பை வச்சு கண்டுபிடிப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆவரேஜ் சிபிஆர் இருக்குது. இதோட கேப் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள் ரொம்பவே டைட்டான சிபிஆர். இதை தான் நேரோ சிபிஆர்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது எப்படி நான் ஒயிட் சிபிஆரை கண்டுபிடிக்கிறது, எப்படி நேரோ சிபிஆரை கண்டுபிடிக்கிறது அப்படின்ற டவுட் உங்களுக்கு வரும். அந்த சார்ட்ஸ் எடுத்து லெஃப்டில் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். ஒரு 10 டேஸோட சிபிஆரை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எது ஒய்டாக இருக்குது, எது ஆவரேஜாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இங்கே பாருங்கள், நம்மளுக்கு ஒயிட் சிபிஆர் இருந்திருக்கு. மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு, ஒரு ஹை போயிருக்கு. அகைன் இந்த லெவல்லேருந்து வந்துட்டு மார்க்கெட் இதுக்குள்ளேயே ட்ரேட் ஆகி சைட்வேஸில் முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஆவரேஜ் சிபிஆர் இருந்திருக்கு. மார்க்கெட் ஓப்பனிங்கில் ஒரு புஷ் கொடுத்துருக்கு. டே ஹைக்கு மேலே ஒரு ஃபேக் அவுட் கொடுத்துட்டு அகெயின் மார்க்கெட் கன்சல்டேட் ஆகிருக்கு. இந்த லெவலுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகிருக்கு. அகெயின் ஃபேக் அவுட் ஆகி சைட்வேஸில் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. மோஸ்ட்லி ஆவரேஜ் சிபிஆர் இருக்க டேஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கன்சல்டேட் ஆகும். ஏதாவது ஒரு சைடில் ஃபேக் அவுட்ஸ் கொடுத்துட்டு அகெயின் பிரேக் அவுட் கொடுத்துட்டு இந்த மாதிரி சைட்வேஸில் தான் மார்க்கெட் முடியும். இப்போ சிபிஆர் ஒய்டாக இருந்தால் எப்படி ட்ரேட் பண்ணுறது, ஆவரேஜாக இருந்தால் எப்படி ட்ரேட் பண்ணுறது, நேரோவாக இருந்தால் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்றது கண்டுபிடிச்சிட்டோம். சிபிஆரை வச்சே ட்ரெண்டை கண்டுபிடிக்கலாம். எப்படிங்கிறது இப்போ பார்ப்போம். சிபிஆர் ஒய்டாக இருக்கோ, ஆவரேஜாக இருக்கோ, இல்லை நேரோவாக இருக்கோ, அதுக்கு நெக்ஸ்ட் டே சிபிஆர் பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தின நாள் சிபிஆரை விட மேலே இருக்குது அப்படின்னா அது வந்து புல்லிஷ் ட்ரெண்ட் அப்படின்னு அர்த்தம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிபிஆர் இருக்குது, அதுக்கு நெக்ஸ்ட் டே சிபிஆர் மேலே வந்திருக்கு, ஸோ புல்லிஷாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு நெக்ஸ்ட் டே சிபிஆர் பார்த்தீங்கன்னா இன்னும் மேலே வந்திருக்கு, அதுக்கு நெக்ஸ்ட் டே சிபிஆர் மேலே வந்திருக்கு. இந்த மாதிரி சிபிஆர் ஃபார்ம் ஆச்சுன்னா புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்கும்னு அர்த்தம். மோஸ்ட் ஆஃப் த டைம் சிபிஆரில் நம்ம பை பண்ண பார்க்கலாம், ஏன்னா சிபிஆர் சப்போர்ட்டை ஆக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அகைன் இங்கே பாருங்கள், ஒரு சிபிஆர் இருக்குது, நெக்ஸ்ட் டே சிபிஆர் மேலே வந்திருக்கு. ஸோ நீங்கள் சிபிஆர் சப்போர்ட்டில் நம்ம ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா சிபிஆர் மேலே இருக்குது, ஆனால் ப்ரைஸ் கீழே புஷ் பண்ணியிருக்கு. சிபிஆரில் ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணிவிட்டு கீழே விழுந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா சிபிஆர் கம்பேரிட்டிவ்லி கீழே இருக்குது அண்ட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கு, கீழே விழுந்திருக்கு. நெக்ஸ்ட் டே சிபிஆர் கீழே ஃபார்ம் ஆயிருக்கு, ஆனால் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போக ட்ரை பண்ணியிருக்கு, முடியல. இந்த லெவலுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகியிருக்கு. அகெயின் மார்க்கெட் பேரிஷாக க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஓவர்லேப்பிங் லோவர் வேல்யூ சிபிஆர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டேஸில் மோஸ்ட்டாக சைட்வேஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணியிருக்கு, ஆனால் ஃபர்ஸ்ட் கேண்டில் லோவுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே விழுந்திருக்கு. அப்புறம் ட்ரெண்ட் ஆகலை, சைட்வேஸில் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த இடத்துல கம்பேரிட்டிவ்லி லோவர் வேல்யூ சிபிஆர், ப்ரைஸ் சிபிஆரில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு நல்ல கீழே மூவ் ஆகிருக்கு. அகெயின் சிபிஆர் கீழே ஃபார்ம் ஆகிருக்கு, ப்ரைஸ் ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணி விழுந்திருக்கு, மறுபடியும் அந்த லெவலுக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட் டே ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்திருக்கு. மோஸ்ட் ஆஃப் த டைம் சிபிஆர் சப்போர்ட் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும்.
உங்களுக்கு இந்த சிபிஆரோட பார்ட் 2 வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சிபிஆர்னு டைப் பண்ணுங்க. நான் பார்ட் 2 வீடியோவை சீக்கிரமே போடுறேன். நம்மளோட டார்கெட் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிளான ட்ரேடர் ஆகிறது தான். ஸோ பி ஹம்பிள் அண்ட் பி கன்சிஸ்டன்ட். லெட்ஸ் க்ரோ டுகெதர்.